தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜனவரி மாதம் 25ஆம் தேதி தமிழ் கட்சிகள் ஒன்று கூடி ஒரு சந்திப்பு ஒன்று மேற்கொள்ள போயினோம். எதுக்காக அந்த சந்திப்புன்னு சொன்னால், அரசியல் அமைப்பை மாற்றுவது சம்பந்தமாக கதைக்கிறதுக்கு. சரி, இந்த சந்திப்புக்கு மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அழைக்கப்படுவாரா? கேட்கத்தானே வேணும். ஏனென்று சொன்னால், இதுவரைக்கும் அவர் அழைக்கப்பட்ட மாதிரியான எந்த ஒரு தகவலும் வெளிவரையில். இந்த கேள்வி உட்பட இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது. வாருங்கள் ஒவ்வொன்றாக கேட்போம். 25ஆம் தேதி நடக்க இருக்கிற அந்த சந்திப்பில் கலந்து கொள்வது சம்பந்தமாக இலங்கை தமிழரசு கட்சி இந்த மாதம் 18ஆம் தேதி திருகோணமலையில் ஒன்று கூடி ஒரு சந்திப்பு ஒன்று செய்ய போயினோம். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு என்ன விஷயம் என்று சொன்னால், 25ஆம் தேதி சந்திப்பை எப்படி மேற்கொள்கிறது, யார் யார் போகிறது, அங்கே போய் என்ன விஷயத்தை கதைக்கிறது, என்ன விஷயத்தை வலியுறுத்துறது, இது சம்பந்தமாக கதைக்கிறதுக்காக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு 18ஆம் தேதி திருவோணமலையில் கூடுது. ஏற்கனவே வந்த கதை என்னன்னு சொன்னால், மத்திய குழுவினுடைய அனுமதி இல்லாமல், கட்சியினுடைய அனுமதி பெறாமல் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் தன்னுடைய இஷ்டத்துக்கு தன்னுடைய மூப்புக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களையும் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களையும் சந்தித்து கதைச்சு போட்டார். இது கட்சியினுடைய தீர்மானம் இல்லை என்று சொல்லி ஏற்கனவே சாணக்கியன் சொல்லியிருந்தவர். அது பெரிய பிரச்சனை இல்லை. கட்சியினுடைய மத்திய குழு ஒன்று கூடி ஒரு சரியான முடிவெடுத்து 25ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்கு போகட்டும், அது பிரச்சனை இல்லை. உண்மையில என்ன விஷயம் தெரியுமா? இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்க வேண்டியது, இந்த சந்திப்புக்கு ஏனைய கட்சிகளை அழைச்சிருக்க வேண்டியதே இலங்கை தமிழரசு கட்சி தான். தானே? ஏனென்று சொன்னால், இலங்கை தமிழரசு கட்சி தான் தமிழ் மக்களுடைய முதன்மை கட்சி என்று சொல்லி அவர்கள் சொல்லினோம். ஒப்பீட்டளவில் அவர்கள்ட்ட தான் நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கணும் தமிழில். எனவே அவர்கள் தான் நாங்கள் ஒரு முதன்மை கட்சி, மூத்த கட்சி என்ற அந்த பொறுப்புணர்வோடு செயல்பட்டிருக்கணும். அந்த பொறுப்புணர்வோடு காலங்காலமாக செயல்பட்டிருந்தாலே எவ்வளவோ பிரச்சனைகள் தீர்ந்திருக்கும். சரி, ஓகே, அதுதான் செயல்படையில். இப்பயாச்சும் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து கொண்டு அவர்கள் ஏனைய கட்சிகளை அழைச்சிருக்கணும். அந்த ஒரு வாய்ப்பை தவற விட்டுட்டோம். இன்னும் ஒரு கட்சியைச் சேர்ந்த ஒரு ஆள் அழைப்பு விடுத்து இவியல் பேச்சுவார்த்தைக்கு போறது ஒரு வகையில் இவைக்கு அவமானம் தான். சரி, இருந்த போதிலும் தமிழ் மக்களுடைய நன்மைக்காக அந்த அவமானத்தை தாங்கிக் கொண்டு பேச்சுவார்த்தைக்கு போயினோம் என்று வச்சுக்கொள்வோம். ஒரு பிரச்சனையுமே இல்லை. சரி, இந்த பேச்சுவார்த்தையில யார் யார் கலந்து கொள்றது, என்னென்ன விஷயங்களை போய் அங்கே கதைக்கிறது என்பது சம்பந்தமாக தான் இப்போ 18ஆம் தேதி கூடி கதைக்க போயினோம். இந்த 18ஆம் தேதி நடக்க போற மீட்டிங் நல்ல விதமாக நடந்து முடியணும், எந்த விதமான சண்டை சச்சரவும் இல்லாமல் நடந்து முடியணும் என்று சொல்லி நாங்கள்லாம் கடவுளை பிரார்த்தனை செய்ய வேண்டி கிடக்குது என்று சொன்னால், அந்த மீட்டிங் சரியா நடந்தால் தான் 25ஆம் தேதி மீட்டிங் சரியா நடக்கும். 25ஆம் தேதி மீட்டிங் சரியா நடந்தால் தான் பிறகு அரசியலமைப்பை மாத்திர பெரிய மீட்டிங் சரியா நடக்கும். எனவே எல்லா மீட்டிங்கும் ஒழுங்கா நடக்கணும் சொல்லி பொதுமக்களாகிய நாங்கள் வேண்டிக் கொள்வோம். இப்ப இந்த கூட்டத்துக்கு மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அழைப்பாரா இல்லையா? ஏன்னு சொன்னா, இந்த எல்லாரையும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தானே அழைச்சிருக்காரு, வாங்க சந்திப்போம் என்று சொல்லி. அப்படி என்று சொன்னா ஏன் அர்ச்சுனாவை அழைக்க கூடாது? இங்க நாங்க பொதுவா பார்க்கக்குள்ள இப்ப இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை ஏதோ ஒரு வகையில ஓரங்கட்டுற மாதிரியும், அவர் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்ற மாதிரியும், அல்லது அவரை கணக்கெடுக்காத மாதிரியும் தான் நடந்து கொள்ளலாம். கொஞ்சம் விலத்தி போற மாதிரி, டாக்டர் இந்த பக்கத்தால அவையில் அந்த பக்கத்தால போற மாதிரி போய் கொண்டிருக்கணும். டாக்டருக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, அல்லது டாக்டர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரே இல்லை என்ற ஒரு கணக்கில் தான் இப்ப போய் கொண்டிருக்கணும். ஆனா அது சரியில்லை. டாக்டர் மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட, மக்களால் வாக்கு போட்டு தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அவர் கட்டாயம் இந்த கூட்டத்துக்கு அழைக்கப்படணும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கட்டாயம் அழைக்கப்படணும். ஏன் அழைக்கப்படணும் என்று சொன்னால், அவரும் மக்கள் பிரதிநிதி தானே. அவருக்கு மக்கள் நிறைய வாக்களிச்சிருக்கணும், நிறைய மக்கள் அவருக்கு பின்னாலேயும் இருக்கணும். எனவே அந்த மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் இந்த கூட்டத்துக்கு அழைக்கப்படணும் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால், அரசியல் அமைப்பை மாத்திர சம்பந்தமா அவருக்கு எந்த யோசனையும் இருக்காதா? கட்டாயம் இருக்கும். ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கிறார், வடக்கு கிழக்குக்கான பொருளாதார திட்ட வரைவை என்னால் வரைய முடியும் என்று சொல்லி அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தவர். எனவே அப்படி சிந்திக்கிற ஒரு ஆளை, அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய நிறைய பிரச்சனைகளை குறுகின காலத்தில் வெளியில் எடுத்து சொன்னவர். அவற்றை கையில் இப்போ நிறைய மக்களுடைய பிரச்சனைகள் கைவசம் இருக்குது. என்ன பிரச்சனை சொன்னால், பாராளுமன்றத்தில் பேசுறதுக்கு டைம் கொடுக்குறாங்க இல்லை தானே. எனவே பாராளுமன்றத்தில் தான் அவருடைய குரல் நசுக்கப்படுது என்று சொன்னால், தமிழ் கட்சிகள் மத்தியிலேயும் அவருடைய குரல் நசுக்கப்படக்கூடாது. எனவே அவர் கட்டாயம் அழைக்கப்படணும். இது முதலாவது காரணம். இதை விட இன்னும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அவருக்கு விழுந்த வாக்குகளினுடைய எண்ணிக்கை. இப்ப இந்த அழைப்பை விடுறார் தானே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், அவருக்கு விழுந்த வாக்குகளை விட டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு விழுந்த வாக்குகள் அதிகம். அதன் அர்த்தம் என்னன்னு சொன்னா, அதிக அளவான மக்கள் அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கணும்.
அவர் வந்து தங்களுடைய பிரதிநிதி என்று சொல்லி தெரிவு செய்திருக்கணும். எனவே அவர் வந்து எப்படி பார்த்தாலுமே இந்த கூட்டத்துக்கு வந்து அழைக்கப்படணும். அவர்கிட்ட நல்ல திட்டங்கள் இருக்குது, நல்ல மொழி ஆளுமை இருக்குது, தேசியத்தின் மேல மிகுந்த பற்று இருக்கிறது, மக்கள் மேல மிகுந்த பாசம் இருக்கிறது, இப்படி எல்லா விதமான தகுதிகளும் டாக்டருக்கு இருக்குது. எனவே டாக்டர் வந்து 25ஆம் தேதி நடக்க இருக்கிற கூட்டத்துக்கு வந்து கட்டாயம் அழைக்கப்படணும். அப்படி அழைக்கப்படேல் என்று சொன்னா ஏன் நீங்கள் அவரை அழைக்கல என்று சொல்லி சரியான காரணத்தை வந்து பொதுமக்கள் மத்தியில் விளங்கப்படுத்தணும். எனவே ஊடகங்கள் வந்து அடுத்த முறை வந்து இவர்களை சந்திக்கும் போது இந்த கேள்வியை கேட்கணும். 25ஆம் தேதி கூட்டத்துக்கு ஏன் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அழைக்கப்படையல? இன்னும் ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. உண்மையிலேயே 25ஆம் தேதி கூட்டத்தில் என்னதான் கதைக்க போறீங்கள், எதை பற்றி கதைக்க போறீங்கள்? ஏனெண்டா மக்களாகி எங்களுக்கு ஒன்றுமே தெரியல, எதுவுமே தெரியல. மக்கள்கிட்ட வந்து எதையாவது ஒன்றை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிறீங்களா? மக்களுக்கு ஏதாவது விஷயத்தை சொல்லிக்கிறீங்களா? இன்னென்ன விஷயங்களை பற்றி தான் நாங்கள் கதைக்க போகிறோம், மக்களே உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கன்னு சொல்லி ஏதாவது சொல்லிக்கிறீங்களா? இது வரைக்கும் சொல்லல. எனவே நீங்கள் என்ன கதைக்க போறீங்கன்னு தெரியல. உண்மையிலேயே அரசியலமைப்பை மாற்றுறது சம்பந்தமாக தான் கதைக்க போறீங்களா, அல்லது உள்ளூராட்சி சபை தேர்தலை வந்து எதிர்கொள்றது எப்படி என்று சொல்லி கதைக்க போறீங்களா என்ற ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியில் இருக்குது. ஏனென்று சொன்னால் இப்போ போகிற போக்க பார்த்தா உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து உங்களுக்கு நிறைய தாக்கங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே அதை பற்றி கதைக்கிறதுக்காக இங்கே பாருங்க, நாங்கள் இப்படியே போனோம் என்று சொன்னால் உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து நிறைய இடங்களை வந்து தேசிய மக்கள் சக்தி கட்சி கைப்பற்றும், அதே மாதிரி இன்னும் நிறைய இடங்களை வந்து டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் கைப்பற்றுவார். எனவே இப்படியே போனோம் என்று சொன்னால் அது எங்களுக்கு கஷ்டம். எனவே நாங்கள் ஒரு முடிவெடுப்போம், நாங்கள் சேர்ந்து வேலை செய்வோம் என்று சொல்லித்தான் கதைக்க போறீங்களான்னு சொல்லி மக்களாகி எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. உண்மையிலேயே நீங்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலை எதிர்கொள்றது சம்பந்தமா கதைக்க போறீங்கன்னு சொன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏன்னு சொன்னா தேர்தல் ஒன்று வரைக்குள்ள கட்சிகள் ஒன்று கூடி கதைக்கிறதுல எந்த விதமான பிழையும் இல்லை. ஆனா நீங்க அதை மக்களுக்கு சொல்லணும், இதை பற்றி தான் நாங்க கதைக்க போறோம், எங்களுக்கு வேறு இதை பற்றி நாங்க கதைக்கல, இதை பற்றி தான் கதைக்க போறோம் என்று சொல்லி போட்டு கதைச்சிங்கன்னு சொன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதை விட்டுட்டு இனப்பிரச்சனைக்கான தீர்வை பற்றி கதைக்க போறோம், அரசியல் தீர்வை பற்றி கதைக்க போறோம் என்று சொல்லி வெளியில பெரிய ஒரு பேனரை வச்சு போட்டு அப்படி ஒரு லேபிளை ஒட்டி போட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு நீங்கள் வேற விஷயங்கள் கதைப்பீங்களாக இருந்தா அது வந்து மக்களை ஏமாத்துற ஒரு செயல்பாடு. ஏன் நான் இதை சொல்றேன்னு சொன்னா, அண்மை காலமா பாத்தீங்கன்னு சொன்னா யாரை சந்திச்சாலும், குறிப்பாக வந்து இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் எந்த ஒரு வெளிநாட்டு பிரதிநிதியை சந்திச்சாலும் அந்த சொல்லி வச்ச மாதிரி ஒரு வசனங்கள் 4-5 வசனம் எழுதி வச்சிருப்போட ஏற்கனவே சொல்லி வச்ச மாதிரியே அந்த செய்தி வருது. அப்படின்னு சொன்னா தமிழ் மக்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகள் தொடர்பாகவும் அரசியல் பிரச்சனை தொடர்பாகவும் தமிழ் மக்களுடைய எதிர்காலம் சம்பந்தமாகவும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம். நீங்கள் அமெரிக்க தூதுவரை சந்திச்சாலும் அப்படித்தான் செய்தி போடுறீங்கள், இத்தாலிய தூதுவரை சந்திச்சாலும் அப்படித்தான் செய்தி போடுறீங்கள், நேற்று கனிமொழியை சந்திச்சுக்கிறீங்கள், அதுக்கு கீழையும் அதே மாதிரி தான் செய்தி போறீங்கள். யாரை சந்திச்சாலுமே இந்த செய்தி தான் பெறுது. எனக்கு என்னவோ இந்த செய்தி வந்து ஏற்கனவே எழுதி டைப் பண்ணி ஒரு ஓரமா வச்சிருப்பீங்க போற கிடக்குது, அதை அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ற மாதிரியே கிடக்குது. யாரோட கதைச்சாலும் எவரோட கதைச்சாலுமே வந்து தமிழ் மக்களை பற்றி தான் கதைக்கிறோம், தமிழ் மக்களை பற்றி தான் கதைக்கிறோம் என்று திரும்ப திரும்ப சொல்றது வந்து, ஆனா நடைமுறையில வந்து இங்க ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது, நிறைய பிச்சல் பிடுங்கங்களோட இருக்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி எழுப்புது. தானே மக்களாகிய நாங்கள் வந்து எந்த நேரம் நீங்க சொல்றதை கேட்டு தலையாட்ட மாட்டோம், நாங்களும் சிந்திப்போம், நாங்களும் கேள்விகள் கேட்போம் தானே. எனவே வந்து இப்படியான ஒரு பின்புலத்தில் வந்து 25ஆம் தேதி நடக்க இருக்கிற மீட்டிங்லேயும் வந்து உண்மையிலேயே அரசியலமைப்பை மாத்திர சம்பந்தமா தான் கதைக்க போறீங்களா, அல்லது உள்ளூராட்சி சபை தேர்தலை பற்றி கதைக்க போறீங்களான்றதான் முக்கியமான விஷயம். நீங்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலை எதிர்கொள்றது எப்படி என்று சொல்லி கதைப்பீங்களாக இருந்தால் 25ஆம் தேதி நீங்க கடைசி வரைக்கும் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை இன்வைட் பண்ணவே மாட்டீங்கள், அது வெரி ஷுவர். ஆனா மாறாக அரசியல் அமைப்பை பற்றி மட்டும்தான் கதைக்க போறீங்கன்னு சொன்னா நீங்கள் தாராளமாக அவரை இன்வைட் பண்ணலாம். ஏன்னு சொன்னா டாக்டர் உள்ளுக்குள்ள போனா மட்டும்தான் மக்களாகி எங்களுக்கு உண்மை தெரிய வரும். அங்க என்னதான் கதைச்ச நீங்கள், யார் யார் என்னென்ன கோரிக்கை வச்ச நீங்கள், அல்லது எப்படி சண்டை பிடிச்ச நீங்கள், ஏதாவது ஒரு செய்தி எங்களுக்கு தெரிய வரும். டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் உள்ள போனா மட்டும்தான். ஏன்னு சொன்னா அவர் தான் மக்களாகி எங்களுக்கு உண்மை சொல்லக்கூடியவர். நீங்கள் கூட்டம் போட்டா வெளியில வந்து என்ன சொல்லுவீங்கள், எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிடுவீங்களா? அரசியல் அமைப்பை மாத்திர சம்பந்தமாக நாங்கள் முதல் கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தினாங்கள். கொள்கை அடிப்படையில் வந்து நாங்கள் சில விஷயங்களுக்கு இணங்கி இருக்கிறோம். இது சம்பந்தமாக மேலதிக பேச்சுவார்த்தைகள் எதிர்காலத்தில் நடத்துவதற்கு நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம். இவ்வளவு தான் சொல்லுவீங்கள், இவ்வளவு தான் சொல்லுவீங்கள். சொல்லி போட்டு நீங்கள் கூட வெளியே பார்க்க போயிருவீங்கள். மக்களாகி எங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாம இருக்கும் தானே. எனவே மக்களாகி எங்களுக்கு உண்மை தெரியணும் சொன்னா டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் 25ஆம் தேதி நடக்கிற கூட்டத்துக்கு கட்டாயம் போகணும். அவருக்கான அழைப்பு வந்து கட்டாயம் விடுக்கப்பட வேணும். கடைசியா ஒரு விஷயம், நீங்கள் இந்த கூட்டத்துக்கு டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை கூப்பிடாமல் ஒதுக்குவீங்களாக இருந்தால் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்று சொன்னா அவருக்கு வாக்களித்த 20,487 பேர், அவருக்கு மட்டும் வாக்களித்த, அவருடைய கட்சிக்கு வாக்களித்த 27,000 சொச்ச பேர், இவ்வளோ பேரையும் நீங்கள் ஒதுக்குறீங்கன்ற அர்த்தம். மக்களை பிடிச்சி ஒதுக்குறீங்கன்னு சொல்லி அர்த்தம். எனவே
டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களை கூப்பிட போறீங்களா இல்லையா என்பதை நீங்களே முடிவெடுங்கள்.